பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கூடியிருக்கிற சகோதர சகோதரிக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சகோதரர் அறிவித்த வண்ணமாக இன்றைய தேவச்செய்தி பார்த்தீங்கன்னா, அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். இது தலைப்பு பார்க்குறப்ப அத்தி மரம் அப்படின்ற நம்ம தலைப்பு வச்சிருக்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். ஆமாம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்பதாக, அதாவது மரிப்பதற்கு 2 நாள் 3 நாளைக்கு முன்பதாக இந்த விஷயத்தை யாருக்கு சொல்கிறாருன்னா, சீஷர்களை கூப்பிட்டு சொல்கிறாரு. சீஷர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் நம்மளுக்கு புரிஞ்சிச்சுன்னா இயேசு கிறிஸ்துவோட செகண்ட் கம்மிங்கிலிருந்து உலகத்தோட முடிவிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய முடிவு வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரியும். அதாவது மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அவ்வளோ விஷயங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த விஷயம் சொல்கிறப்ப யாரெல்லாம் கூட இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் தான் கூட இருந்தாங்க. ஜனங்கள் இருந்தாங்களா அப்படின்னா இல்லை, அப்போஸ்தலர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால தான் அப்போஸ்தலர்கள் கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட, கட்டிடத்தை காட்டி தேவாலயத்தை காட்டி கேட்குறாங்க, இந்த தேவாலய கற்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்குறப்ப, அது ஆண்டவர் சொல்லுவார், இந்த கல்லின் மேல் கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்ட காலங்கள் வரும் அப்படின்லாம் சொல்லுவார். அந்த டைமில் தான் இந்த விஷயத்தை சொல்கிறார். அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றாரு. எப்படி கற்றுக்கொள்ளணும்? அதில் இலைங்களை தோன்றி வசனம் படிங்க திருப்பியும். அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். ஆமா, இப்ப எதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை மென்ஷன் பண்ணணும்? நிறைய விஷயத்தை பத்தி பேசியிருக்கிறாரு. அதாவது பாலாக்கு அருவருப்பு, அந்த மாதிரி நிறைய விஷயத்த பேசிட்டு இந்த அத்தி மரத்தை பத்தி பேசியிருக்கிறாரு. இந்த வசனத்தை அப்படியே நம்மளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு எடுத்து பார்த்துக்கிட்டா, இப்ப அத்தி மரத்தினால் ஒரு ஊமை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அதுல இளங்கிளைகள் தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமயமாயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. இப்ப அத்தி மரத்தை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாமா வசந்த காலம் வந்துருச்சுன்னு? நமக்கு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அத்தி மரத்தை கரெக்டாக கெஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூதர்கள் தான் கெஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சு கொள்வது என்னன்னா, இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் வந்துருச்சுன்றாரு. இந்த வசந்த காலம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரியணும். இப்போ வசந்த காலம் அப்படின்னா நம்மளுடைய இதில் என்ன சொல்லுவோம்? வசந்த காலம். நம்ம முன்னாடி வாத்தியார் இருக்கிறார், சொல்லுவார் வசந்த காலம்னா எல்லாமே செழிப்பா. அது எந்த நாட்களில் மாறி வரும்? இப்போ இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி இப்போ குளிர் காலம் முடிஞ்சு அடுத்தது என்ன வரணும்? என்ன காலம்? வெய்ய காலம். இப்போ வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகிறப்ப தான் என்ன ஸ்டார்ட் ஆகுங்க? குளிர்காலம் முடிகிறப்ப அடுத்தது என்ன வரணும்னா, குளிர் முடிய லைட்டாக வெயில் உள்ளே வரணும். அதுதான் என்ன காலம்? வசந்த காலம். அதுதான் வசந்த காலம். இப்போ இந்த வசந்த காலத்தை பற்றி ஒரு சில விஷயம் நம்ம பார்க்குறப்ப, குளிரை குளிர் முடிந்தோடனே வெயில் ஸ்டார்ட் ஆகிறத வசந்த காலம்னு பார்த்துட்டோம். இந்த வசந்த காலத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறப்ப, இரவு என்னென்னா சமமாக இருக்கும், பகல் அதிகமாக இருக்கும். வெய்ய காலத்தில் தானே பகல் அதிகமாக இருக்கும். அப்போ ஸ்டார்ட் ஆகிறப்ப என்னென்னா பகல் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம். எதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இது வசந்த காலம் அப்படின்னு சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நம்ம பஸ்கா அனுசரிக்கிறோம் இல்லைங்களா? பஸ்கா எந்த நாள் அனுசரிப்போம்? மே, ஏப்ரல், மார்ச், ஏப்ரல். மார்ச் ஏப்ரல் தான் ஆரம்பிக்கிறோம். அப்போ அவங்க விடுதலையாகி வந்த நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வசந்த காலம் தான். யூதர்கள் விடுதலையாகி வந்த காலம் தான் அது வசந்த காலம். எகிப்திலிருந்து விடுதலை ஆனார் இல்லைங்களா? அதுதான் வசந்த காலம். ஏன்னு கேட்குறப்ப அன்றைக்கி என்னென்னா பார்லி கோதுமை விளையணும். அதுக்கப்புறம் இந்த அத்தி மரம் துளிர் விடணும். அதேமாரி அங்கே பிரயாணமாக போகிறப்ப அந்த வழியெல்லாம் காஞ்சி இருக்கணும். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம தேவன் என்ன பண்ணார்னா, பழைய ஏற்பாட்டில் யாத்திராகம புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறப்ப அமாவாசை தான் இது என்ன சொல்கிறார், இது உங்களுக்கு முதல் அமாவாசையாக இருக்க கடவுதுன்றாரு. ஏன் முதல் அமாவாசைனா, அதுக்கு அடுத்தது என்னென்னா பௌர்ணமி வரப்போ நீங்கள் கிளம்பி போயிருவீங்கன்னாரு. அதுதான் வசந்த காலம். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, அத்தி மரத்தை பார்த்து துளிர் விடும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, வசந்த காலம் வந்துருச்சுன்னு சொல்லுவீங்களாப்பான்னாரு. அப்போ வசந்த காலத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வசந்த காலத்தில் என்னென்ன பண்டிகை கொண்டாடுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிப் மாதத்தில் வர ஃபஸ்ட்டு பண்டிகை எதுங்க? யூதர்களுக்கு ஆபிப் மாதத்தில் ஃபஸ்ட்டு பண்டிகை. நம்ம வருஷம் வருஷம் கடைப்பிடிப்போமே, பாஸ்ஓவர், பஸ்கா. பஸ்கா தான் ஃபஸ்ட்டு பண்டிகை அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆடு அடிக்கப்படுறது ஃபஸ்ட்டு பண்டிகை. அடுத்தது அப்பம், புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட்றது 15ஆம் தேதி, அது 2வது பண்டிகைன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் முதற் பலன் பண்டிகைன்னு சொல்லுவாங்க.
எதுனா இந்த வசந்த காலத்தில் வர பண்டிகையை பற்றி நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்தே பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இலையுதிர் கால பண்டிகைன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது என்ன பண்டிகைன்னு பார்க்குறப்ப, எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி நாளுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கூடார பண்டிகைன்னு சொல்லுவாங்க. இந்த பண்டிகைலாம் நம்ம எதுக்கு இப்போ பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 7 பண்டிகைல இந்த பண்டிகை யார மையமா வச்சு கடவுள் குடுத்தாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மையமா வச்சு தான் இந்த பண்டிகைகள் அமைக்கப்பட்டது. அப்ப இந்த பண்டிகையில நம்ம கண்டுபிடிச்சோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பிலிருந்து, மரித்ததிலிருந்து, உயிர்த்தெழுதலிருந்து மீண்டு வராரு இல்லைங்களா? அது எல்லாமே இந்த 7 பண்டிகை தான் வெளிப்படுத்துது. அதனால தான் யூதர்கள் இந்த பண்டிகைய பயங்கரமா கடைப்பிடிக்கிறாங்க. நம்மளுக்கு அந்த பண்டிகையோட வரலாறு தெரியாதனால தான், அது ஏதோ ஒரு பண்டிகைன்னு நம்ம நெனைக்கிறோம். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல எத்தன ஜனங்கள் பண்டிகை கொண்டாடினாலும், யூத ஜனங்கள் வந்து ஒரு பண்டிகை கொண்டாடினாங்கன்னா, அது யார் குடுத்ததா இருக்கும்? கடவுள் குடுத்ததா இருக்கும். தேவன் குடுத்த ஒரு பண்டிகை கொண்டாடுனா, அது வேஸ்ட்டா இருக்குமா? அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. அப்படியாக கொடுக்கப்பட்ட இந்த 7 பண்டிகை தான். அப்ப வசந்த கால பண்டிகைன்னு பார்க்கிறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? நீசான் மாசம் 14ஆம் தேதி அடிக்கிறது ஆடு. அடுத்தது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அப்புறம் முதல் அறுவடை பண்டிகை. அப்புறம் பெந்தகோஸ்தே பண்டிகை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த வசந்த காலம் எத பத்தி பேசுறாருன்னா, பாஸ்ஓவர் பத்தி தான் பேசுறாரு. பஸ்கா டைம்ல தான் இத பத்தி பேசுறாரு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தினால் ஒரு ஊமை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னா, இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம்ன்றாரு. அப்ப வசந்த காலம் யாருக்கு? இந்த 24ஆம் அதிகாரத்துல சொன்ன வசந்த காலம் யாருக்கு? நமக்கா? யூதர்களுக்கா? யூதர்களுக்கு. ஏன்னு கேட்டா, இந்த இடத்துல யார் யார் இருந்தா? சீஷர்கள் இருந்தாங்க. அப்ப சீஷர்கள் யாருன்னு கேட்கிறப்ப, அவங்க யூத ஜனங்க தான். அப்ப அவங்களுக்கு தான் இந்த அத்தி மரம் துளிர் விடும்போது தெரியும். இப்ப நமக்கு அது தெரியணும்னா, முதல்ல அந்த அத்தி மரம் எப்படி, யாரு, என்ன அப்படின்னு தெரிஞ்சா தான் இந்த வசனத்த நம்ம புரியும். இப்ப நம்மளுக்கு எதுவுமே புரியல. ஆனா இந்த வசனத்த படிச்சுட்டோம். இப்ப புரியுமா? லிட்டரலாவே படிச்சுட்டோம். புரியுமான்னு கேட்டா நம்மளுக்கு புரியாது. எ எ அத்தி மரம் எப்ப வரும்? எப்ப துளிர் விடும்? அது என்ன இளங்கிளை தோன்றுதுன்றாரு. வசந்த காலம்னா என்ன? அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதனால இந்த வசனம் புரியாது. அப்ப இந்த வசனம் புரியணும்னா யாருக்கு புரிஞ்சுச்சுன்னா சீஷர்களுக்கு புரிஞ்சுச்சு. இன்னைக்கு சபையாக அழைக்கப்பட்ட இந்த சீஷர்களுக்கு புரியணும்னா, நம்ம எந்த இடத்துல போய் நின்று பார்க்கணும்? அவர் எங்க சொன்னாரோ, அங்க போய் நின்று பார்த்தா தான் என்ன பண்ணும்னா, புரியும். அப்ப இது அப்போஸ்தலருக்கு புரிந்தப்ப, அப்போஸ்தலருக்கு இதுக்கு மாறாக கேள்வி கேட்டார்களான்னு பார்த்தா கேட்கல. ஏன்னு கேட்கிறப்ப அப்போஸ்தலர் கரெக்ட்டா புரிஞ்சிருச்சு. ஓகே, அத்திமரம் துளிர் விடும்போது அப்படின்னு. இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, இதுல சொல்லப்பட்ட ஒரு 7 பகுதி சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த 7 பகுதி நடக்கும்போது, இது ஒரு உவமையா சொல்லியிருப்பாரு. இந்த இந்த பகுதியெல்லாம் நடக்கிறப்ப, அத்தி மரத்த பார்த்துக்கோங்க. துளிர் விடும்ப துளிர் விடும்போது வசந்த காலம் வந்தது போல, இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும். இந்த சம்பவம்லாம் நடந்த பின்னாடி, இத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாரு. இந்த சம்பவத்துக்கு இந்த உவமைக்கு ஒரு ஒப்புமையா சொல்றாரு. இப்ப நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அனைத்து ஊமையும், அனைத்து விஷயங்களும் நம்மளுக்கு கிளியரா தெரியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலாக்கு அருவருப்புன்னு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அந்த பாலாக்கு அருவருப்பு எங்க வந்து நிக்கும்? எப்படி நிக்கும்ன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த பாலாக்கு அருவருப்பு என்னன்னு தெரிஞ்சா தான், அந்த வசனம் நம்மளுக்கு புரியும். தெரியலன்னா புரியாது. இப்ப 2வது விஷயம், அந்த பாலாக்கு அருவருப்பு எங்க வந்து நிக்கும்? நம்ம படிச்சோம்ல போன தடவ பாடத்துல. எங்க வந்து நிக்கும் அந்த பாலாக்கு அருவருப்பு? இல்ல தேவன் போல இருப்பான். எங்க வந்து நிக்கணும்? இந்த இந்த அதிகாரம் முழுக்க முழுக்க யாருக்கு சொல்லப்பட்டது? யூதர்களுக்கு. அப்ப யூதருக்குன்னா நீங்க டக்குனு அங்க போயிரணும். இங்க வரவே கூடாது. அப்ப யூதருக்குன்னா இந்த பாலாக்கு அருவருப்பு போய் எங்க நிக்கும்? தேவாலயத்தில் நிக்கணும். அதுதானே சொல்லியிருக்கிறாரு. பரிசுத்தமான இடம் அது. அந்த இடத்துல ஒரு பாலாக்கு அருவருப்பு வந்து நிக்கும்ன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகள் சொன்னதுக்கு அப்புறம் கிபி 70ல தேசம் என்னாச்சுங்க? 130, 135ல தேசமே இல்ல. எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப 135ல தேசமே அழிக்கப்பட்டுருச்சுன்னா, அப்ப இவர் சொன்ன 24ஆம் அதிகாரத்துல சொன்ன அனைத்து விஷயமும் நிறைவேறி நடந்துருச்சு தானே அர்த்தம். பேசலாம். தாராளமா பேசலாம். நிறைவேறிச்சு தானே? அப்ப எப்ப நிறைவேறிச்சு? 135ல நிறைவேறிச்சுங்களா? அவர் சொன்னது இஸ்ரேல் மையமாச்சு சொன்னாரு. இஸ்ரேல் தேசமே 35ல முடிஞ்சிருச்சு. தேசமே அழிக்கப்பட்டுருச்சு. அப்ப இவர் சொன்னதெல்லாம் அப்பயே நடந்து முடிஞ்சிருக்கணும் தானே? அப்ப முடிஞ்சிருந்தா இயேசு கிறிஸ்து வந்திருக்கணும் தானே? 1804ல வந்துட்டாரு தானே? அப்பலாம் அதெல்லாம் நம்ம ஏத்து தானே ஆவணும். முடிஞ்சிச்சுன்னு நம்ம சொன்னோம்னா, இந்த 24ஆம் அதிகாரத்துல நடந்த விஷயம் கணக்கு வச்சு பார்க்கிறப்ப 135ல தேசமே இல்ல. ஆனா அப்பக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னு நெனச்சீங்கன்னா, இயேசு வந்துட்டாருன்னு அர்த்தம். இது யாரோட ராஜ்யம்? இப்ப நடக்கிறது யாரோட ராஜ்யமா மாறிரும்.
இயேசு கிறிஸ்து ராஜாவா மாறிடும். ஏன்னா 35லே முடிஞ்சிருச்சுன்றப்ப எத்தனை வருஷம் ஆச்சுங்க? கிட்டத்தட்ட 2000 வருஷம் பக்கமா ஆயிடுச்சுங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவோட 1000 ஆண்டு அரசாட்சி முடிஞ்சு யுகாயுகத்துக்குள்ள நம்ம கடந்து போயிட்டோம். அப்படிதான் பொருள் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, 35ல தேசம் இல்லாதனால இயேசு கிறிஸ்துவோட வருகை வந்துருச்சுன்னு சில பேர் போதிக்கிறாங்க. அதனால இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகை வந்துருச்சு, செகண்ட் கமிங் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ட்டாங்க. இதே மாரி ரசல் குரூப்ல என்ன சொல்றாங்கன்னா, 1874ல வந்துட்டாரு. வந்ததுனால தான் அத்திமரம் என்ன ஆயிருச்சுங்க? துளிர் விட்டுருச்சுன்ட்டாங்க. இப்ப இந்த அத்திமரம் யார சொல்றாங்க? இஸ்ரவேல சொல்றாங்க. இஸ்ரவேல சொல்றப்ப, அப்ப இஸ்ரவேலுக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சு? 1948ல சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனா இயேசு வந்தது அதுக்கு முன்பதாக. இப்பதான் சொன்னேன் வருஷம்னா அப்ப இயேசு வந்துட்டாருன்னு சொல்ட்டாங்க. 48ல சுதந்திரம் வந்துருச்சு. அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான் இவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு என்ன பயம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன பயம்னு கேட்டீங்கன்னா, இந்த அத்தி மரம் யூதர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பைபிள் ஸ்டூடண்ட் சொன்னது சரிதான். நம்ம சகோதரர் நினைக்கிறாங்க, இந்த அத்தி மரம் வந்து யூதர்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பைபிள் ஸ்டூடண்ட் சொல்றது தான் கரெக்ட். இயேசு கிறிஸ்து வந்ததுனால இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு எடுக்கிறோம். நமக்கு என்ன ஒரு கேள்வினா, நம்மளுக்கு யார் வேணாலும் போதிக்கட்டும், தப்பில்ல. ஆனா வேதத்தின்படி இருக்குதான்னு யோசிக்கணும். இன்னைக்கு நான் பேசுறதுனா கூட வேதத்துல இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். ரசூல் போதிக்கிறாரோ இல்ல யார் வேணா போதிக்கட்டும், நல்ல உபதேசமா தான் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா வேதத்தின்படி தான் இருக்கணும். வேதத்தின்படி யார் போதிச்சாலுமே என்ன ஆயிருங்க இங்க? அது தப்பு தான். அப்ப ரசூல் குரூப்பும் தவறு பண்ணிட்டாங்க. 135ல இயேசு கிறிஸ்து வந்துட்டான்னு சில பேர் போதிக்கிறாங்க. அதுவும் தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா சரியா இருக்கிற நாம, இது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறது நம்மளோட கடமையா இருக்குது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன நெறைய விஷயத்த பார்க்கிறப்ப, இந்த அத்தி மரத்த பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது துளிர் விடும்போது இந்த சம்பவம்லாம் நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ட்டாரு. இப்ப நமக்கு என்ன கேள்வினா, இந்த அத்தி மரம் யார்? மறுபடியும் அதே தான் கேள்வி. அத்தி மரம் யார்? சொல்லுங்க. அத்தி மரம் யாரா நம்ம சொல்லலாம்? சீஷர்கள். இப்ப நமக்கே என்ன சொல்றோம்னா, இதுல நடந்த நிகழ்வுக்கு ஒப்புமையா தான் ஒரு ஊமையா சொல்லியிருக்கிறாரு. ஆனா இதுக்குள்ளார வந்து அத்தி மரம் வந்து யூதர்கள் தான் அவர் சொல்லவே கிடையாது. வசனமும் கிடையாது. மேல சொல்லப்பட்ட அனைத்தும் நடக்கும்போது எது சாட்சி, எது அடையாளம்னு கேட்கிறப்ப, அத்தி மரத்த ஒரு அடையாளமா சொல்றாரே தவிர, அத்தி மரம் அத்தி மரத்த வச்சு யூதர்கள சொல்லல. அதுக்கு எல்லாம் இது ஒரு அடையாளமா சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த அத்தி மரம் அடையாளமா எடுக்கலாமா? இல்ல யூதர்களுக்கு ஒப்புமையா எடுக்கலாமா? அடையாளமாவும் எடுக்கலாம். அப்புறம் யூதர்களுக்கு ஒப்புமை 2 விஷயத்த கூட எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கிறப்ப, சரி எந்த இடத்துலனாச்சும் யூதர்கள் அத்தி மரம்னு போட்டிருக்குதா வேதத்துல? அத்தி மரம் அப்படின்னு போட்டிருக்குதுங்களா? போடலையே. வசனமே போடல. அப்புறம் எப்படி நம்ம அத்தி மரம் நம்ம சொல்ல முடியும்? வசனம் எவிடன்ஸ் வேணும். எதுக்கா இருந்தாலும் வசனம் வேணும். வசனம் இல்லைன்னா எப்படி இது அத்தி மரம் நம்ம யூதர்கள் எடுக்க முடியும்? வசனங்கள் ஒண்ணு வாசிக்கலாம். சங்கீதம் 80:8 வாசிங்க. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். இங்க என்ன சொல்றாருன்னா, எங்க இருந்து ஒரு திராட்சை கொடி கொண்டு வந்தாரு? எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடி கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். எங்க நாட்டினாரு? இஸ்ரவேல்னு ஒரு தேசத்தை கொடுத்தாரு. அந்த எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தவங்க யாருங்க? இஸ்ரேல் ஜனங்கள் தான் கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து இஸ்ரேல் தேசத்துல நாட்டுறாரு. அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்னங்க? திராட்சை செடி தானே. கரெக்டு தானே? திராட்சை செடி தானே. அப்புறம் எப்படி நம்ம அத்தி மரத்தை போய் அவங்களுக்கு ஒப்புமே பண்ண முடியும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. அதாவது இங்க சொல்றாரு, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் யாருங்க? இஸ்ரவேல் வம்சமே. கிளியரா கொடுத்துட்டாரு. அப்ப இஸ்ரேல் வம்சம் யாருன்னு கேட்டீங்கன்னா, திராட்சை தோட்டம் அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா அத்தி மரம் நம்மளால சொல்ல முடியாது. அத்தி பழமும் சொல்ல முடியாது. அதே மாதிரி கீழ் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, மனமகிழ்ச்சி நாற்று யாருங்க? யூதா. அது என்ன மனமகிழ்ச்சி நாற்று? இஸ்ரவேல்னு முடிஞ்சிருச்சு. இஸ்ரவேல்னாலே முடிஞ்சிருச்சு. 12 பேர் வந்துட்டாங்க. அது என்ன கீழே ஒருத்தர் மென்ஷன் பண்றாரு?
தாராளமாக பேசலாம். அப்போ இது இயேசு கிறிஸ்து ஏதோ மையப்படுத்துகிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன கேள்வின்னா, இஸ்ரவேல் வம்சம்னாலே முடிஞ்சிருச்சு, அதில் நம்ம பிரிக்கணுமா? பிரிக்கணுமா யாருனாச்சும் ஒருத்தரை? அப்படின்னா இஸ்ரவேல் வம்சம்னாலே முடிஞ்சிச்சு, யாக்கோபோட பிள்ளைங்க. ஆனால் இவரை ஏன் பிரித்து ஹைலைட் பண்ணிட்டாரு, மணமகிழ்ச்சி நாற்று யூதா அப்படின்றாரு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வச்சோமா, சகோதரர் சொன்ன மாதிரி அந்த கோத்திரத்தில் யார் வரா? இயேசு கிறிஸ்து வராரு. இப்போ ஒரு சின்ன விஷயம், பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை பற்றி நம்ம படிச்சிருப்போம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டாரு. என்ன கண்டாருன்னா, ஒரு கதிர் நிற்கிது, மீதி 11 கதிர் என்ன ஆகுதுங்க? வணங்குதுன்றாரு. அது யாக்கோபிட்ட சொல்றப்ப யாக்கோபு என்ன சொல்றாரு? என்ன சொல்றாருங்க? என்ன சொல்றாருன்னே தெரியல அப்படின்றீங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் உன்னுடைய சகோதரன் உன்னை வணங்குவோம் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி பையனை அமுச்சு விட்டுறாரு. கம்முன்னு மனசுல நினைச்சுக்கிறாரு, ஆனால் அவனை அமுச்சு விட்டுறாரு. அதே மாதிரி நடந்துச்சா இல்லைங்களா? எப்போ நடந்துச்சு? எகிப்துக்கு யோசேப் போறப்ப இவங்கெல்லாம் வணங்கினாங்களா இல்லைங்களா? அப்ப ஹைலைட் பண்ணது அந்த இடத்துல யாரு? யோசேப் ஹைலைட் பண்ணாங்க. இந்த இடத்துல யார் ஹைலைட் பண்ணிக்கிறாரு? யூதாவை ஹைலைட் பண்ணிக்கிறாரு. ஏன் யூதாவை ஹைலைட் பண்ணணும்? என்ன காரணம்? இதெல்லாம் பார்க்குறப்ப யாக்கோபு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு 12 பிள்ளைங்களுக்கும். ஆனால் யூதாவுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாரு? யூதா செங்கோல் யார்கிட்ட இருக்குது? சமாதான கர்த்தர் வரும் அளவுக்கும் யூதா செங்கோல் யார் விட்டு நீங்குவதில்லை? யூதா விட்டு நீங்குதல்ன்றார் செங்கோல். அப்போ சமாதான கர்த்தர் வரும் அளவுக்கு யாருக்கிட்ட தான் இருக்கணும்? அப்போ யார் ஹைலைட் பண்ணிகிட்டே வராங்க? யூத கோத்திரத்தை ஹைலைட் பண்ணிக்கிட்டே வராங்க நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே பார்க்குறப்ப திராட்சை செடின்னு பார்த்துட்டோம், ஆனால் ஒருத்தரை மட்டும் ஹைலைட் பண்ணுறாங்க, அது யூதான்னு நம்ம பார்க்குறோம். இது இந்த வசனத்தை ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை 7ஆம் வசனத்தை பரிசுத்த பைபிள் இருந்தால் வாசிங்க. அஞ்சு 7. சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கான திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேல் நாட்டை குறிக்கும். கர்த்தருடைய மனமகிழ்ச்சியின் செடியானது யூதாவின் ஜனங்களே. கர்த்தர் நியாயத்துக்கு காத்திருந்தார், ஆனால் போதும் சிஸ்டர், போதும். இங்கே சொல்றாரு, சர்வ வல்லமுள்ள கர்த்தருடைய திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேலின் நாடு. ஓகேங்களா? இஸ்ரவேல் நாடு இதில் போட்டிருக்கு, பரிசுத்த பைபிளில் போட்டிருக்குது. கர்த்தருடைய மனமகிழ்ச்சியின் செடியானது யூதாவின் ஜனங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கனாச்சும் வந்து யூதாவை பற்றி போட்டிருக்குதான்னு கேட்டிங்கன்னா, எரேமியா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1லேருந்து 7 வரைக்கும் அப்படியே பொறுமையாக வாசிங்க. எரேமியா 24:1. பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமிலுள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். சிஸ்டர், இங்க என்னன்னா 2 கூடையில் இருக்கிற அத்தி பழத்தை கர்த்தர் காட்டுறாரு. யாருக்கிட்ட காட்டுறாருன்னா எரேமியா கிட்ட. அதுக்கு 2ஆவது வசனம் படிங்க. ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும், மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. இங்க 2 அத்திப்பழ கூடையை காட்டிட்டாரு. அப்படியே தொடர்ச்சி 3 வாசிங்க. கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான், அத்திப்பழங்களை காண்கிறேன். நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும், கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமாய் இருக்கிறது என்றேன். ஆமா, ஒன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்குது, இன்னொன்னு சாப்பிடாத மாதிரி இருக்குது. அடுத்தது படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மையுண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். இங்க என்ன சொல்றாருங்க? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவங்க எதுக்கு சொல்றாரு? பாபிலோன் சிறைப்பட்டு போன யூதர்களை நல்ல நல்ல அத்திப்பழத்துக்கு
ஒப்புமை காட்டிட்டாரு. அடுத்தது தொடர்ச்சியா படிங்க. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன். இப்ப இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு? பாபிலோன் காலத்துல பிடிச்சிட்டு போயிட்டாரு. தானியேல் முதற்கொண்டு எல்லாம் போயிட்டாங்க. ரிட்டர்ன் எப்போ வந்தாங்க? போன தடவை பார்த்து எடுத்தோமே ரிட்டர்ன். தானியேல் எடுத்தோம் இல்லைங்களா? ரிட்டர்ன் எப்போ வந்தாங்கன்னு கேட்குறப்ப இவர் காலத்துல ஜோஷுவாவும் இன்னொருத்தர் யாருங்க, செர்பாயேலு 3 பகுதியாக வந்தாங்க. நம்ம படிச்சோமா? அந்த யூதர்கள் வந்துட்டாங்க. அடுத்தது கெட்ட யூதர்களை பத்தி பேசுவார். படிங்க சிஸ்டர். அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இங்க ஹைலைட் பண்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்றாருன்றாரு. அடுத்தது படிங்க சிஸ்டர். புசிக்காத கெட்ட அத்திப்பழங்களை தள்ளிவிடுவது போல நான் சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவையும் அவனுடைய பிரபுக்களையும் இந்த தேசத்திலே மீதியான எருசலேமின் குடிகளையும் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் தள்ளிவிட்டு அப்படி தொடர்ச்சியா படிங்க. 9. அவர்களுக்கு தீமையுண்டாக அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும் அவர்கள் துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் பழமொழியாகவும் வசைச்சொல்லாகவும் சாபமாகவும் வைத்து அவர்களுக்கு அவர்கள் பிதாக்களும் நான் கொடுத்த தேசத்தில் அவர்கள் இராதபடிக்கு நிர்மூலமாகும் அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும் சிஸ்டர். இப்போ இங்க ரெண்டா பிரிச்சிட்டாருங்களா? யூதர்களை ரெண்டா பிரிச்சிட்டாரா? யாரு? சிதேக்கியாவும் சிதேக்கியா கூட இருக்கிறவங்களே பிரிச்சுட்டாருங்களா? சிறைப்பட்டு போனவங்கள நல்ல அத்திப்பழம், இவங்கெல்லாம் கெட்ட அத்திப்பழம். இவங்களை என்ன பண்றாரு? இவங்களையும் சிதறடிக்க பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த இடத்துல யாரை பற்றி பேசிட்டாருன்னா யூதர்களை பத்தி பேசிட்டாரு. இப்ப அத்தி பழத்தை பத்தி பேசுறது யூதர்கள். இப்ப அந்த அத்தி மரத்துக்கு ஒப்புமை பண்ணிடலாமா? பண்ணலாம். ஒரு சில பேர் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க, பண்ண வேணாம் அப்படின்னு. அப்ப என்னன்னா அத்தி பழம் தான் இங்க பேசியிருக்கா, தவிர அத்தி மரத்தை பத்தி பேசல. அது மரத்துல இருந்து தான் பழம் வருது. சகோதரர் சொல்ற மாதிரி மரத்துல இருந்து தானே பழம் வருது. நீ எப்படி பழத்தை மட்டும் சாப்பிட்ற, மரத்தை ஏத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு. அப்ப இங்க என்ன கேள்வின்னு பாக்குறப்ப இங்க பழம் பத்தி தான் பேசியிருக்குது, மரத்தை பத்தி பேசல. இப்ப இன்னொரு விஷயத்தை படிப்போம். இப்ப இந்த யூதர்களை அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களா இருந்த 12 கோத்திரங்கள் எப்படி தேவனை 2 ஹைலைட்டா பண்ணாரு. ஒன்று திராட்சை செடின்னு படிச்சிட்டோம். ஒன்று தான் திராட்சை செடினா யூதான்னு சொல்லி இப்போ ஹைலைட் பண்றாரு. எது? இந்த பாபிலோன் ராஜா காலத்தில் ஹைலைட் பண்றாரு. ஏன் அதுக்கு முன்பதாக ஹைலைட் பண்ணல? அப்ப இவங்க எப்ப பிரிஞ்சாங்க? யார் காலத்துல? கரெக்ட். இப்ப சகோதரர் சிஸ்டர் சொன்ன மாதிரி கரெக்ட் தான். யாருன்னா ரெகோபயாமும் எரோபயாம் காலத்துல 2ஆக பிரிக்கப்பட்டுச்சு. ஏன் பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாலமோன் ஆட்சி செய்து அப்படி பண்ணாரு. நம்ம வேதத்துல படிக்கிறப்ப சாலமோன் ஞானத்திலும் பெரிய ஞானம் இல்லை, அவர் பெரியவர் நம்ம சொல்லுவோம். ஆனா அவரோட ஆட்சி முடிவு காலத்துல எப்படி இருந்துச்சு? மிக கொடூரமா இருந்துச்சு. 12 கோத்திரமும் கஷ்டப்பட்டாங்க. இந்த 12 கோத்திரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, சாலமோன் மரித்ததுக்கு பின்பாக அவங்க பையன்கிட்ட போய் கேட்குறாங்க. கேட்டு உங்க தகப்பன் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாரு, ஆனா நீ அப்படி பண்ணாத, நீ அப்படி பண்ணாம இருந்தனா நீ தான் எங்களுக்கு ராஜாவா இருக்கணும்னு சொல்றப்ப அவர் என்ன சொல்லி அனுப்பிச்சுடுறாரு? 3 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, எங்க அப்பா உங்களை வெறும் சாட்டையால தான் அடிச்சாரு, ஆனா நான் அப்படி இல்லை, தோல் சாட்டையால உங்களை அடிக்க போறேன், அந்த அளவுக்கு உங்களை நான் என்ன பண்ண போறேன், பயங்கரமா ஆட்சி பண்ண போறேன்னு சொன்னோன்னே இவங்க என்ன பண்றாங்கன்னா, தாவீதோட எங்களுக்கு பங்கு ஏது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரிஞ்சிட்டாங்க. அவங்களா பிரிஞ்சாங்களா, தேவன் பிரிய வச்சாரா? அவங்களா பிரிய வச்சாங்களா? வசனங்களை வாசிச்சிடலாம். அதையும் சிஸ்டர் சொல்லிட்டாங்க தேவன் தான்ட்டு. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. தாவீது தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்தான் என்றும் படைத்தலைவனாகிய யோவாப் இறந்து போனான் என்றும் எகிப்திலே ஆதாத் கேள்விப்பட்டபோது ஆதாத் பார்வோனை நோக்கி, நான் என் சுய தேசத்துக்கு போக என்னை அனுப்ப வேண்டும் என்றான். சிஸ்டர் 1 ராஜாக்கள் 11:29. அக்காலத்திலே எரோபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்தி கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே
தனித்திருக்கையில் அப்படியே 30 படிங்க. அகியா தான் போர்த்தி கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரொபெயாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். இப்போ சொல்லிட்டாருங்க. என்ன பண்ணிட்டாரு? சால்வையை கிழிச்சு போட்டு 12 துண்டா, எத்தனை எத்தனை துண்டா கிழிச்சு போட்டாரு? 10 துண்டுகளாக கிழிச்சு போட்டாருங்களா? இப்போ அந்த 10 கோத்திரம் தான் யார் எடுத்துக்கிட்டாங்கன்னா, யெரொபெயாமோடைய இதாயிருச்சு. இந்த 10 கோத்திரம் சேர்ந்து தான் என்ன ஆயிடுச்சுங்க, இஸ்ரவேல் வந்து பிரிஞ்சு 2ஆ பிரிஞ்சதுனால யூதாவும் பெஞ்சமினும் ஒரு 2 கோத்திரம் ஒன்றா வந்துருச்சு கீழே. இவங்க மேல் பகுதியில் போயிட்டாங்க. இப்போ பிரிக்கப்பட்ட இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பஸ்கா பண்டிகை வரப்ப இவங்களுக்கு எப்படிங்க பிரயாணம் ரொம்ப தூரமாக இருக்குன்ட்டு இந்த யெரொபெயாம் என்ன பண்ணிட்டாருன்னா, கன்றுக்குட்டியை உருவாக்கி ஒன்று தான்லேருந்து பெயர் சபா வரைக்கும் வைத்தாரு. நம்ம அது கீழே படிக்கிறோம். வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே போய் கலந்து கொள்ளாதபடிக்கு பிரிவினை உண்டு பண்ணிட்டான். ஏன்னா இவங்க அங்கே போயிட்டா என்ன ஆயிடுவாங்க, அவங்களோட ஐக்கியமாயிருவாங்கன்னு பயம் வந்துருச்சு. இப்படி பிரிச்சதுனால இந்த பிரிவினை எது வரைக்கும் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரிவினை ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் தான் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே பிரிஞ்சே போச்சு, பிரிஞ்சேருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கில் ஒரு வசனம் வாசிப்போம். யூதருடைய என்ன சிஸ்டர்? ஆ ஆமாம், குடிக்க மாட்டீங்களே, நீங்கள் யூத குலத்தாராச்சே, நாங்கள் வந்து தாழ்ந்தவங்களாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு என்னன்னா, மார்க்கில் ஒரு வசனம் வாசிப்போம். யூதருடைய பண்டிகை நாள் நம்ம வாசிப்போம். பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை யூதருடைய பண்டிகைங்களா? பஸ்கா பண்டிகை யாரோட பண்டிகை? மொத்தமாக சொன்னால் இஸ்ரேலோட பண்டிகை தான். ஆனால் ஏன் யூதருடைய பண்டிகைன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க? பவுல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? யூதா கோத்திரங்களா? பெஞ்சமின் தானே. அவர் என்ன சொல்கிறேன்னா, யூதனுக்கும் அவர் யூதனா? அப்புறம் எப்படி அவர் யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன் சொல்கிறாரு? யோசிக்கணும்ல. யூதனாக இருந்தால் தான், பிறப்பால் ஒருத்தர் யூதனாக இருந்தால் தான் யூதன். அது நம்ம ஒரு தடவை பார்த்து பாடத்தில், யாராக இருந்தாலும் அவன் பிறப்பால் 12 கோத்திரத்துக்கு யார் பிறந்தாங்களோ அந்த வர்க்கம் தான் அந்த பிள்ளைங்க வரும். பெஞ்சமின் வந்து பவுல் வந்து பெஞ்சமின் கோத்திரம், அவர் பெஞ்சமின் கோத்திரம் தான் சொல்லணும். அவர் என்ன நான் யூத கோத்திரன்றாரு? அப்போ இங்கே என்னது, இங்கே என்ன எப்படி எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாபிலோன் காலத்துக்கு அப்புறம் சிதைந்து, அதாவது அதுக்கு முன்னாடி சிதைந்து போன அந்த 10 கோத்திரமும் ஒரு சில பேரை பிரிச்செல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, யூதத்துக்குள்ளாரே இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, லேவி ஆசாரியர் இருக்கிறாங்கள, அவங்க ஆசாரியர் யார் கூட இருந்தாங்கன்னா, யூத கோத்திரத்து கூடயும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்கள லேவின்னு வந்து ஒரு சில இடத்துல ஒப்பிடாது. யூதர்கள் பொதுவாக போட்டிருப்பாங்க. அப்படி ஏன்னு கேட்குறப்ப, அடிமையாக போயிட்டு வரவங்கள மெஜாரிட்டி கம்மியாக இருக்கிறப்ப பொதுவாக யூதர்கள் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் யூதர் தான் வேதத்தில் ரெக்கார்ட் பண்ணிச்சா தவிர, அதுக்கு முன்னாடி இஸ்ரவேல்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு மார்க்கில் சொன்ன மாதிரி யூதருடைய பண்டிகைன்னு சொல்ல போனால் ஏன் மென்ஷன் பண்ணாங்கன்னா, யூதர்கள் தான் கடைசி வரைக்கும் கடவுளுடைய வார்த்தையின்படி இருந்த ஜனங்க. மீதி 10 பேர் என்ன பண்ணிட்டாங்க, வெளியில் எப்பயோ போயிட்டாங்க. அதனால தான் யூதரை மென்ஷன் பண்ணியிருக்குது. அப்போ ஏன்னா மெஜாரிட்டி யூதர்கள் தான். அதனால தான் இப்போ இந்த அத்திப்பழத்தை கூட ஆண்டவர் எப்படி மென்ஷன் பண்ணிட்டாருன்னா, அவரோட வார்த்தையின்படி கேட்டு இருக்கிற யூத ஜனங்களை நல்ல அத்திப்பழத்துக்குன்னு சொல்லிட்டாரு. மீதி கேட்காதவங்களாம் கெட்ட அத்திப்பழம்னு சொல்லிட்டாரு. இங்கே பிரித்து விட்டார். இப்போ இவங்க பிரிஞ்ச காலத்தில் மீண்டும் இஸ்ரேல் ஜனங்க சேர்ந்தாங்களா அப்படின்னு பார்த்தா, எங்கனாச்சும் படிச்சிருக்கிறோமா சேர்ந்த மாதிரி? 12 கோத்திரம் சேர்ந்த மாதிரி? அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து காலத்தில் சிஸ்டர் சொன்ன மாதிரி சமாரியாவை மையம் கொண்டு அந்த 10 கோத்திரம் ஆண்டுச்சு. எருசலேம் பகுதியை தலைநகரமாக கொண்டு யூதாயை ஆண்டுச்சு. பெஞ்சமினும் யூதாவும் சேர்ந்து தான் எருசலேம் தலைநகரமாக கொண்டுக்கிட்டாங்க. ஆனால் 10 கோத்திரம் எதை கொண்டுச்சுன்னா, சமாரியா தேசம்னு ஒன்று உருவாக்குறாங்க இல்லைங்களா, அதுதான் அவங்களோட தலைநகரம். இப்படி பிரிஞ்சிருச்சு, 2ஆக பிரிஞ்சிருச்சு. இந்த சமாரி ஸ்திரீ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலத்தில் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறப்ப, நாங்கள் சமாரியர்களாச்சு, நீங்கள் எங்களோட ஐக்கியம் வச்சுக்க மாட்டீங்களே. ஏன் வைக்கல ஐக்கியம்? ஏன் வைக்கல? அதுக்கு முன்னாடி ஐக்கியம் வச்சாங்க தானே, ஏன் வைக்கல அப்படின்னு கேட்டிங்களா? இவங்க தான் சட்டத்திட்டத்துக்கு உட்படல. யார்? 10 கோத்திரம். அதனால இவங்களும் என்னாச்சு, கலக்காதனால இவங்க தேவனுடைய பிள்ளைகளாகவே கடைசி வரைக்கும் வந்துட்டாங்க. அவங்க கைவிடப்பட்ட நிலைமைக்கு போயிட்டாங்க. அதனால தான் இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்து கேட்குறா, நீங்கள் எங்கள் கூட பேசக்கூட மாட்டீங்களே, தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டீங்களே,
அப்படின்னு கேட்குறா. அந்த அளவுக்கு நியாயப்பிரமாணத்தை தெளிவா புரிஞ்சு திட்டத்தின்படி வாழ்ந்தவங்க யாருன்னு கேட்டா யூதர்கள். அதனால தான் அந்த பெண்மணி கேட்டாங்க. அப்ப அந்த பெண்மணி வந்து புறஜாதியா? புறஜாதியா? புறஜாதி நம்ம சொல்றோம். ஆனா அங்க புறஜாதியா? இஸ்ரேல் 12 கோத்திரமும் புறஜாதி கிடையாது. ஆனா அவங்க சொல்றது என்னன்னா நியாயப்பிரமாண சட்டத்தின்படி அவங்க இல்ல. அதனால அவங்க புறம்பா தள்ளப்பட்டாங்க. அதுதான் புறஜாதிகளா நம்ம சொல்றோம். அப்ப பார்க்கறப்ப, இப்ப அத்திப்பழம் யாருன்னு பார்க்கறப்ப யூதர் கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? அத்திப்பழம்னா யூதன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்ப மரம்ன்றது மட்டும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. கொஞ்சம் இடிக்குது நம்மளோட கேள்வி. ஏன்னு கேட்டீங்கன்னா, பழத்த எடுத்துக்கலாம். மரத்த எடுத்துக்க முடியாது. பரிசுத்த பைபிள்ல ஏசாயா படிச்சோம் நம்ம போன தடவ சிஸ்டர் படிச்சாங்க. எப்படி படிச்சாங்கன்னா, சர்வ வல்லமுள்ள உள்ள தேவனுடைய இ அந்த நாடு யாருங்க? இஸ்ரவேல்னு படிச்சோம். நாடா? இஸ்ரவேலா? 2ம் ஒண்ணு தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம். நம்ம சபையில ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அந்த ஒருத்தர நம்ம என்ன சொல்லுவோம்? இதே நம்ம சபையில 100 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லுவோம்? 100ஆ இருந்தா மெஜாரிட்டியா சொல்லுவோம். உதாரணத்துக்கு சொல்லலாம். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் குடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல யாரெல்லாம் வராங்க? அவரு யார பார்த்து திட்டுறாரு? விரியன் பாம்பு குட்டிகளேன்னு திட்டுறப்ப என்ன சொல்றாரு? இஸ்ரேல் ஜனங்கள. அது அந்த வசனங்கள் படிக்கிறவன் படிங்க. மார்க்கு அந்த வசனம் எடுங்க. ஃபர்ஸ்ட்டு இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். மத்தேயு இல்லன்னா மார்க்கு 2ல பாருங்க. யோவான் ஸ்நானகன் வந்து ஞானஸ்நானம் குடுத்துட்டு இருப்பாரு. அதாவது என்ன சொல்லுவாருன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோவத்துக்கு மத்தேயு 3:7 வாசிங்க சிஸ்டர். மத்தேயு 3:7. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இப்ப இங்க யார் வந்தாங்க? பரிசேயனும் சதுசேயர். இவங்கன்னா புறஜாதிங்களா? இஸ்ரேல்ல பர்டிகுலரா சொல்லுங்க. இஸ்ரேல்னா 12 கோத்திரமும் போயிரும். பர்டிகுலரா யாருங்க பரிசேயன்? யூதர்கள் தான். பரிசேயனா யாரு? நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவன் தானே. அப்ப யூதர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்றாரு. ஒரு இடத்துல என்ன சொல்லுவாருன்னா, மரத்தின் அருகே என்ன வைக்கப்பட்டிருக்குது? கோடாரி வைக்கப்பட்டது. என்ன மரம் அது? வாதனிக்கா மரமா இல்ல ஆலா மரங்களா? எந்த மரம்னு சொல்லப்படலையே. அப்புறம் எப்படி பண்ணி அத்தி மரத்துக்கு ஒப்பிடலான்னு நம்ம கேட்கலாம். நியாயம் தானே இது? வசனம் சொல்றது தானே எடுக்க முடியும். சரி, இன்னொரு வசனம் இன்னொன்னு எடுத்துக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு குருடன் வரான், கண்ணு தெரியாம. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தன்னுடைய எச்சியை துப்பி சேற்றை உண்டு பண்ணி உமிழ்ந்து நெருங்கினது கண்ணால இது பண்றாரு. அவன் கண்ணு திறக்கிறப்ப அவன் என்ன சொல்றான்? யாரை காண்கிறாய்ன்னு கேட்கிறப்ப, அப்ப அந்த மரங்கள் யாரு? அங்க யார் வந்தாங்க? அதுக்கப்புறம் படிச்சு பார்த்தீங்கன்னா மனுஷர்கள் சொல்லுது. அப்ப மரங்களை யார சொல்லலாம்? மனுஷர்கள் சொல்லலாம். கரெக்டு தானே? மரங்கள்லாம் மனுஷர்கள் தானே. அப்ப அத்திப்பழம் யூதர்கள். அப்ப அந்த மரம் யாரா தான் இருக்கணும்? மனிதர்களா தானே இருக்கணும். எடுக்கலாமா வேணாங்களா? மனிதர்கள் தானே. அப்படித்தானே சொல்லப்படல. ஆனா அத்தின்னு தான் வரல. இங்க பிரச்சனை என்னன்னு கேட்டா அத்தின்னு வரல. ஆனா உதாரணத்துக்கு நம்ம ஒண்ணு எடுத்துக்கிறோம். தண்ணீர்கள் அப்படின்னா ஜனங்களை குறிக்கும். ஆனா ஜனங்கள் அந்த இடத்துல வசனமே வரலையே. வசனமே வரல. அப்புறம் ஏன் நம்ம ஒப்புமை பண்ணோம்? கேள்வி தானே. அப்ப அங்க அதுக்கு ஏடா ஒரு வசனம் வைப்போம். எப்படி? கர்த்தரை அறிகிறனால ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒப்புமை காட்டுவோம். ஆனா அந்த நாம சொல்லப்பட்ட இடத்துல என்னன்னா, தண்ணீர்கள்ன்றப்ப ஜனங்கள்னு வரல. நாம எப்படி ஜனங்கள்னு அதை கன்ஃபார்ம் பண்றோம்? ஒப்புமை எது எப்படி பண்ணும்? வசனமே சொல்லி எப்படி சொல்ல முடியுது? இதுதானே கேள்வி.
அப்ப என்ன இங்க பிரச்சனைன்னு கேட்குறப்ப, நமக்கு எங்க தோதா இருக்குமோ, அங்க கன்ஃபார்ம் பண்றோம். எங்க தோது இல்லையோ, இல்லையே அங்க சொல்லலையே பர்ட்டிகுலரா நம்ம என்ன பண்றோம்? ஜம்ப் ஆயிடுறோம். இங்க என்ன பிரச்சனைன்னா, எங்கெல்லாம் தோது வருதோ, அங்க வைக்கிறது இல்ல. ஏன்னு கேட்குறப்ப, யோவான் ஸ்நானகன் சொல்றப்ப, மரங்கள் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்குதுன்ட்டாரு. அப்ப அங்க வந்தவங்க யாருன்னு கேட்குறப்ப, பரிசேயன் வந்தானுங்க. யூத கோத்திரத்தார் வராங்க எல்லாரும். அதனால தான் கேட்குறாங்க, நீங்க எலியாவா? நீ மேசியாவா? ஏன் அப்படி கேட்குறான்னு கேட்டா, அவனுக்கு வேதத்த பத்தி தெரியும். இந்த விஷயம் செய்றவர் யாரு? மேசியா தான் செய்வாரு. இல்ல எலியா தான் செய்வாரு. ஏன்னா, மேசியாக்கு முன்னாடி யார் வரணும்? எலியா வரணும். அதனால தான் இவனுங்க கேட்டானுங்க. அப்ப அந்த மரம் யாருன்னு கேட்கிறப்ப, அது யூத ஜனங்கள பார்த்து தான் சொல்றாரு. கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம சில பேர் என்ன சொல்லுவோம், இல்லைங்க மரம் வெட்டுறதுக்கு எங்க வேர்ல வெட்டினா தான் சாயும். அதுக்கு தான் அடையாளப்படுத்திட்டாரு. அப்படின்னு நம்ம நினைப்போம். வேர்ல வெட்டினா தான் சாயும். என்னோட கேள்வி என்னன்னா, அப்ப அது யாருக்கு நிழலா பேசியிருக்குது? யார பத்தி பேசியிருக்குது? இப்ப நம்ம சகோதரர் யாரோ வராரு நம்மளுக்கு பிடிக்காதவரு. நம்ம சத்தம் போட்டு சொல்றோம். ஒரு நாள் நீ மாட்டுவ, அப்ப பேசிக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறோம். அப்ப யார பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம்? யார் நம்மளுக்கு பிடிக்காத வந்தாரோ, அவர்கிட்ட நம்ம டைரக்ட்டா பேசல. இன்னொரு சகோதரர் பேசுறப்ப சொல்றோம். ஒரு நாளைக்கு மாட்டுவாரு பிரதர், பேசிக்கிறேன் பிரதர். அப்படின்னா யார் பேசிட்டு இருக்கிற பிரதரா? அவர் என்ன சொல்றாருன்னா, அவரா தான் சொல்றாரு. ஆனா இங்க மறைமுகமா அதனால தான் அங்க சொல்றாரு யோவானு, யூதர்கள பார்த்து சொல்றாரு, மரம் அருகில் கோடாரி வைக்கப்படுது. உங்களை வெட்டாத அளவுக்கு என்ன பண்ணுங்க? நீங்க கனிகளை கொடுங்க. உங்களை வெட்டி போடாத அளவுக்கு நீங்க கனிகள் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மரத்தை யாருக்கு ஒப்புமைப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, அது யூத ஜனத்துக்கு ஒப்புமைப்படுத்தலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். எப்படி 10 கோத்திரம் சமாரியாவ மையம் கொண்டு ஆண்டுச்சோ, அதே மாரி 2 கோத்திரம் எந்த பகுதி மையம் கொண்டு ஆண்டுச்சு? எருசலேம் பகுதி. அதனால தான் ஏசாயா படிக்கிறப்ப நம்ம சொன்னோம், இஸ்ரவேல் நாடுன்னு படிச்சோம். அப்ப யூதேயாக்குன்னு தனியா ஒரு நாடு இருந்துச்சா இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கிறது யூதேயாவா? இஸ்ரேலா? தெரியலைங்க பெஞ்சமின் தான் கேட்கணும். இஸ்ரேல் பெஞ்சமின் அப்படின்னு. பிரதமர தான் கேட்கணும். அப்படி இல்ல. இன்னைக்கு இஸ்ரவேல்னு அறிவிக்கப்பட்டது. இஸ்ரேலோட தேசம் எவ்வளவு பெருசு? இஸ்ரேல் தேசம் எவ்வளவு பெருசு இருந்துச்சு? இன்னைக்கு அவ்வளவு பெரிய தேசம் இருக்குதுங்களா? இப்ப எவ்வளவுதான் இருக்குது? யூதேயா பகுதி மட்டும் தான் இவங்க வச்சிருக்கிறாங்க. இன்னும் இனிமேட்டு தான் புடிக்கணும். அப்ப இஸ்ரவேல்னு பேர் வச்சிருக்கிறாங்க. உள்ள இருக்கிறவங்க யாரு? 12 கோத்திரமும் உள்ள இருக்குதுங்க பிரதர். அப்ப யார் தான் இருக்கிறா? யூதர்கள் தானே இருக்கிறாங்க. அப்ப பார்த்தா நப்தலி கோத்திரம் எங்க போணுச்சுன்னு கேட்போம். மனாசே கோத்திரம் எங்க போணுச்சு? யோசேப்பு எங்க போயிட்டாரு? இப்படியெல்லாம் கேட்கணும். யோசேப்பு காலத்துல, யோசுவா காலத்துல பிரிச்சோம்ல தேசம். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம சொல்லலாம். ஆனா இப்ப இருக்கிறது இஸ்ரவேல்ன்ற பேருக்குள்ள யூதர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. மீதி 10 கோத்திரத்துக்கு உண்டான இடங்கள் என்ன பண்ணப்படணும்? மீண்டும் அவங்க வாங்கணும். சண்டை போட்டு புடிக்கணும். புடிச்சு மீண்டும் என்ன பண்ணும்? வரக்கூடிய காலத்துக்கு எப்படி பழசு கொடுக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி தான் மாறணும். அப்ப பார்க்குறப்ப இங்க யார பத்தி பேசலாம்னு கேட்கிறப்ப, அந்த யூதர்களே அது என்ன பண்ணலாம்? மரம்ன்றது தாராளமா நம்மளால மென்ஷன் பண்ணலாம். அதுக்கு ஒப்புமை நிறைய காட்டலாம். அப்ப அந்த பழங்கள் யாருதான்னு பார்க்குறப்ப, அது யூதர்கள்னு பார்த்துட்டோம். மரம் யாருன்னு பார்க்குறப்ப, அது நாடு. அதாவது நாடுனா இஸ்ரவேல் நாடு இல்ல. ஜெருசலேம் பகுதி. அதுதான் ஏன்னா 2ஆ பிரிக்கப்பட்டுச்சு தான் நம்ம சொல்றோம். இஸ்ரவேலுக்கு 2ஆ பிரிக்கப்பட்டுச்சு. அது ஜெருசலேம் மையமா கொண்டு ஆண்டு இருக்கிற பகுதி நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்த பத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கனாச்சும் பேசியிருக்கிறாரா? நமக்கு ஒரு கேள்வி. படிக்கலாம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ல இருந்து 8 வரைக்கும் 6ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 8 வரைக்கும் வாசிங்க அப்படியே. அப்பொழுது அவர் ஒரு ஓமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடினபோது ஒன்றும் காணவில்லை. போதும் சிஸ்டர். இப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க? திராட்சை தோட்டம் யாருங்க? இஸ்ரவேல் நம்ம சொல்லிட்டோம் வசனத்துல. இது என்னது அத்திமரம்? அந்த தோட்டத்துக்குள்ளன்றாரு. வெளியே நட்டாரா? தோட்டத்துக்குள்ள நட்டுட்டாரு. அப்ப இது யாரு? அப்படியே தொடர்ச்சியா படிக்கலாம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அப்படியே தொடர்ச்சியா வாசி. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன்.
கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இப்போ இங்கே என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த அத்தி மரத்தை சொல்றாரு, இந்த மரம் வந்து கனியே தரமாட்டேங்குது, நிலத்துக்கு இது வேஸ்ட்டாக இருக்குது, இதை வெட்டி போடுன்றாரு. இது வெட்டி போட்டு சொன்னவர் யாருங்க? ஐயா இது கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு சொன்னவர் யாருங்க? ஐயா இருக்கட்டும்னு சொன்னவர் இயேசு கிறிஸ்து. வெட்டி போடுன்னு சொன்னவர் இதாதானே இருக்க முடியும். அப்ப அந்த திராட்சை தோட்டம்னா இஸ்ரேல்னு சொல்லிட்டோம். அத்தி மரம் யாரை சொல்லலாம்? யாரை சொல்லலாம்? இஸ்ரேலே சொல்லிடலாங்களா? யூதர்கள் தானே சொல்ல முடியும். பிரிவினை அங்கே தானே காட்டினாரு. ஏன்னு கேட்டால் யூதா அவருடைய நாற்றுன்றாரு. யூதா பெசல் பண்றாரு. ஏன் யூதா பண்ணாரு? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அதில் தான் வரணும். ஆபிரகாம் கூப்பிட்டு ஆசீர்வதிச்சாரா? பவுலிங்க என்ன எழுதுறாரு? ஆசீர்வதிக்கப்படுற சந்ததி யாரு? அது கிறிஸ்துவேன்னு எழுதுறாரா? உன் சந்ததிக்குள்ள எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறது. அது யாரை பத்தி பேசுது? அது கிறிஸ்துவேன்னு பவுல் எழுதுறாரா இல்லைங்களா? அப்ப அது கிறிஸ்துன்னு யூதா ஹைலைட் பண்றப்ப அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள ஒரு அத்தி மரத்தை நட்டேன் அப்படின்னாருன்னா அது யூதர்கள் தானே பத்தி பேசணும். இல்ல அது யூதர்கள் அல்ல அப்படின்னா அது யார்? நம்மளோட கேள்வி அதான். அது யார்? இல்லப்பா அது ஒரு ஊமை தான் பண்ண. அந்த ஊமை யாரை பத்தி சொன்னார்? இங்க என்ன பிரச்சனைனா அது இல்ல நம்ம மனசு ஏத்துக்கலன்னா ஒரு விஷயத்தை ஏத்துக்கணும் அது கடைசி வரைக்கும் மாத்திக்கிட்டே இருக்கும். இல்ல அது ஒரு ஊமையா சொன்னார்னா அப்ப அந்த ஊமை யாருக்கு சொன்னார்? யாரு? இங்க கேள்வி அதான். அங்க யார்கிட்ட சொன்னா யூதர்கள் மத்தியில் தான் பேசுறாரு. அந்த யூதருக்கு கிளியரா புரியும். திராட்சை தோட்டம்னா யாருன்னு நல்லா தெரியும். ஏன்னா சங்கீதத்துல எழுதப்பட்டது. அது இஸ்ரேல் கோத்திரம் தெரியும். இந்த அத்தி மரம்னா யாருன்னு அவங்களுக்கும் தெரியும். அப்ப இங்க பாக்குறப்ப லூக்கால அவர் சொல்லிட்டாரு இதை வெட்டி போடுனாரு. எத்தனை வருஷம் இது பலன் தரல? 3 வருஷம் பலன் தர. இப்ப நம்மளுக்கு கேள்வி என்னன்னா ஏன் 3 வருஷம் பலன் தரல? அப்ப அதுக்கு முன்னாடி பலன் கொடுத்துருக்கணும்ல. இல்ல மரம் வச்சு 3 வருஷம் தான் ஆச்சா? அது எப்படி 3 வருஷத்துல பலன் தரும்? அது கொஞ்சம் வளரணும் இல்லைங்களா? அப்ப இந்த 3 வருஷம் எதுக்கு மையப்படுத்தலாம் அப்படின்னா வரக்கூடிய காலத்துல பார்த்தலாம். நம்ம 3ன்னா நம்ம எதை சொல்லுவோம்? 3 உலகம்னு சொல்லுவோம். இதை பத்தி தனியா ஒரு பாடத்திலே பேசிக்கலாம். அப்போ 3 வருஷம் இது பலன் தரல, இது வெட்டி போடுன்றாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு? இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டுங்கய்யா, நான் இதை என்ன பண்றேன், சீர்படுத்தி கரெக்ட் பண்ணிடுறேன், எருவெல்லாம் போட்டு அப்படின்னு சொல்லி இன்னுமே அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா கிருபை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு வசனம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 11, 12, 13. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 11, 12, 13. இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடுங்காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. அது கீழே வாசிங்க சிஸ்டர். 13. ஓகே ஓகே. அப்போ இங்கே பார்க்குறப்ப என்ன சொல்கிறாருன்னா இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்ந்து ஓய்ந்தது, அப்புறம் பூமியில் புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாக்களின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்பட்டது, அத்தி மரம் என்னாச்சுங்க காய் காய்த்து, திராட்சை செடிகள் பூ பூத்து வாசனையும் அப்படின்றாரு. இது என்னது? இங்க என்ன சொல்றேன்னா அத்தி மரம் என்னாச்சுன்னா காய் காத்துருச்சான், திராட்சை செடியில பூ பூத்துருச்சான். இது எந்த காலங்க? இது இது வசந்த. ஏன்னா அதுக்கு முன்னாடியே படிச்சிட்டோம் வசந்த காலம் வந்துருச்சுட்டாரு. அப்ப மத்திய 24ஆம் அதிகாரத்தில் படிக்கிறப்ப வசந்த காலத்துல என்ன சொன்னாருங்க? அத்தி மரம் துளிர் விட்டு கிளைகள் தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமயமாயிருச்சு. இங்க என்ன சொல்றாரு? வசந்த காலம் வந்த பின்னாடி அத்தி மரத்துல காய் வந்துருச்சான், திராட்சை செடியில பூ பூத்துருச்சான். அத்தி மரம் யாருன்னு நம்ம சொன்னோம்? யூத ஜனங்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? காய் காய்ச்சிட்டாங்க. அப்புறம் இஸ்ரவேல், அப்புறம் திராட்சை தோட்டம் யார சொன்னோம்? 2 கோத்திரம் 10 கோத்திரம் 10 கோத்திரம் சேர்ந்தது மொத்தமா இஸ்ரேல் தான். ஆனா பிரிக்கப்பட்டுருச்சு. அப்ப திராட்சை கொடி பூ பூத்துச்சுன்னா டோட்டல் இஸ்ரவேல் என்ன ஆச்சுங்க? முதல்ல அத்தி மரம் தான் என்ன பண்ணுனா காய் காய்ச்சி முதல்ல யூதயா வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணும்? திராட்சை தோட்டம் முழுக்க இஸ்ரேல் என்ன பண்ணும்? வந்துடணும். இது உன்னத பாட்டில் சொல்லியிருக்கிறாரு. இதுல என்னன்னா 13ஆம் அதிகாரம் மீண்டும் படிங்க. உன்னத பாட்டு 2:13.
அத்திமரம் காய் காய்த்தது, ம் திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. ம். என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த வசனத்துல பாத்தீங்களா, என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா அப்படின்னு போட்டிருக்குது. இது சபையை பத்தி தானே பேசுங்க பிரதர். அவங்க தானே அது பிரியமே ரூபவதி, அவங்க தானே அப்படிதானே பேச சொல்லும் நம்மளுக்கு. ஆனா நமக்கு ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, முதல்ல வேதம் எழுதப்பட்டது ஃபர்ஸ்ட் யாருக்கு பொருந்தணும்? பழைய ஏற்பாட்டு எல்லாமே நமக்கு சபைக்கு வந்துருமா? அப்படின்னா இது ஒப்புமை தான் சபைக்கு சொல்ல முடியுமா தவிர, முழுக்க முழுக்க அவருடைய பிரியம் ரூபவதி ஃபர்ஸ்ட் யாருங்க? இஸ்ரேல் ஜனங்கள் தானே அவரோட பிரிய ரூபவதி. அவங்க இழந்ததுனால தான் நமக்கு வந்துச்சு. என்னத்தான் இருந்தாலும் வீட்டுக்கு பையன் தானே எல்லாம் தலை. அதுக்கப்புறம் தானே இளைய பையன். அப்படிதானே வரணும். இளைய பையன் கையே வெட்டி கொடுத்தாலும் பொறு பையன் அப்படிதானே சொல்லுவோம். அப்போ பையன் யாருங்க? அப்ப இந்த வசனம் யாருக்கு தான் பொருந்தணும், யாருக்கு தான் வைக்கணும்னா முதல்ல யூதர்களுக்கு தான் வைக்கணும், இஸ்ரேலுக்கு தான் வைக்கணும். நம்ம என்ன பண்றோம்னா இப்ப சபை படிச்சுட்டு பாருங்க இதுக்கு சபைக்கு சொன்னுச்சு ரூபவதி அவங்க தான், ரூபவதி அவங்க தான். ஃபர்ஸ்ட் ரூபவதி அவங்க தான்ப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படி தேவன் வெறுத்திருந்தா இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் ஒன்று இல்லாமே போயிருக்கணும். கரெக்டு தானே? அழிச்சிருக்கணும்ல. ஏன் ஒண்ணுமே அழிக்க மாட்டேங்கிறாரு? அப்ப தேவன் வந்து ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது பொய்யா? சொல்லுங்க. விசுவாசின் தகப்பன்னு பேர் கொடுத்தாரு. அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னாரு. உன் சந்ததிக்குள்ள பூமியில் இருக்கிற அனைத்து சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அதெல்லாம் பொய்யுங்களா? இங்க என்னன்னா நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சுக்கிட்டு இல்ல இது சபை அப்படி இல்லை. முதல்ல என்ன நிகழ்வோ அதை படிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு பொருந்துமானா நம்ம எடுத்துக்கலாம், அது நம்மளும் எடுத்துக்கலாம். ஆனா இங்க மெயினா ரூபவதி தேவன் அழைக்கிற ஒரு பெண்மணி யாருன்னு கேட்கிறப்ப அது இஸ்ரவேல் தேசமே. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து மீண்டும் வராரு. எதுக்காக வராருன்னா அடுத்த பாடத்தெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்து என்னென்ன பண்ண போறாருன்னா அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ இது யாருன்னு பார்க்குறப்ப இது இஸ்ரவேல் தேசத்தையே குறிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இதற்கு இன்னொரு வசனம் ஸ்ட்ராங்காக ஒரு வசனத்தை கடைசியாக வாட்சி முடிச்சிடலாம். ஓசியா 9:10, அப்புறம் ஒருத்தர் சகரியா 3:10 எடுத்துக்கோங்க. ஓசியா 9:10. 9:10. வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பேரையோர் அண்டைக்கு போய் லெச்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவர்களைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவர்களானார்கள். இப்ப என்ன சொல்றாருன்னா, வனாந்தரத்துல திராட்சை குலைகளை கண்டுபிடிக்கிறத போல யாரை கண்டுபிடிக்கிறாரா? இஸ்ரவேலை கண்டுபிடிச்சேன்றாரு. அதுக்கப்புறம் அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனியை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். இப்ப இங்க 2 பேருமே வந்துட்டாங்க இல்லைங்களா? பிதாக்களா அத்தி மரம் இஸ்ரவேலுமே சொல்லலாம். ரெண்டுமே இங்க மென்ஷன் பண்றாரு. இங்க என்னன்னா எப்படி பிரிக்கணும் அதுதான் மேட்ரு. இங்க ரெண்டுமே ஒன்னா தான் சொல்றாரு. நான் இங்க பிரிக்கணும் கரெக்டா. அதே மாதிரி இங்க பாக்குறப்ப முதல் கந்தாயத்தை அத்தி பழம்னு சொல்றாரு. இன்னைக்கு முதல் கந்தாயத்தை அத்தி பழத்தை யாருக்கு ஒப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பேரானவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. சபை யாருங்க? அவங்களும் முதல் பேரானவர் தானே. அப்ப முதல் கந்தாயத்தை அத்திப்பழம் சபைதான். அப்ப இவங்க முதல் கந்தாயத்தை அத்திப்பழம் தானே, சரிதானே? அப்ப இது சபை தானே குறிக்கும். சபையை எடுத்துக்கலாம்ல, சபையும் எடுத்துக்கலாம். அதுதான் இங்க பிரச்சனை. சபையும் எடுத்துக்கலாம். முதல் கந்தாயத்தை அத்தி பழங்கன்னு பாக்குறப்ப ஆதிக்க ரீதியில் அது சபையாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா உலகத்தின் ரீதியாக முதல் கந்தாயத்தை அத்தி பழம் யாருன்னு கேட்டீங்கன்னா, உலக ரீதியாக மாம்சத்துல யாருன்னு கேட்டா யாரை சொல்லலாம்? விக்டர் பிரதர் சொல்லிடலாமா? இஸ்ரேல் தேசத்தை சொல்லலாம். அதுதான். அப்ப பாக்குறப்ப இப்ப அது அவங்களை குறிக்கும். இன்னொரு வசனம் சகரியா 3:10. அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அது என்ன அந்நாளிலே? எந்த நாள் இது? அந்நாளிலே என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும்.
அப்போ 2 மரத்தின் கீழும் பரவலிப்பீங்க. அப்போ இந்த 2 மரம் எது? அந்நாள்னா என் முதல்ல எந்த காலம்? அந்நாள்னா வரக்கூடிய காலம். ஓகேங்களா? வரக்கூடிய காலத்தில் எல்லாரும் எங்கே போவீங்கன்னு கேட்குறப்ப திராட்சை செடிக்கிட்டையும் அத்தி மரத்திட்டையும் போவீங்க. இப்போ இந்த திராட்சை செடியும் அத்தி மரமும் யார்? இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டே இருக்கிறோமே, அது இஸ்ரேல், முழுக்க இஸ்ரேல் தான். யூதர்கள் ப்ளஸ்ஸு, அதாவது 2 கோத்திரம், யூதா கோத்திரமும் மீதி 10 கோத்திரமும். இன்னொரு கேள்வி என்னென்னா, 11 கோத்திர கணக்கு தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். யூதாக்கு கொடுக்கப்பட்ட, யூதா வந்து ஆளுகை செய்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட கோத்திரம் எந்த கோத்திரம்? சகோதரர் சொன்னார், எந்த கோத்திரம்? பெஞ்சமின் தான். இப்போ யூதாவே ஆளுகை செய்யலை. இப்போ நானே என்ன ஆள முடியுமா? அப்போ நான் ஆளணுன்னா யாரோ ஒருத்தர் வேணுமே. அதனால தான் அகியா என்ன பண்ணாரு, சால்வை 10ஆ கிழிச்சு கொடுத்துட்டாரு. 10 கோத்திரம் போயிருச்சு. மீதி எத்தனை கோத்திரம் பேலன்ஸ் இருக்கணும்? 2 இருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாவீது நிமித்தம் உனக்கு நான் ஒரு கோத்திரம் தரேன்றாரா? அது யூதாவை சொன்னாரா? அது எப்படி ஒரு கோத்திரமா மாறும்? பெஞ்சமினை தான் சொல்றாரு, பெஞ்சமினை நீ ஆண்டு கொள்ளு, அவ்வளவுதான். அப்ப பெஞ்சமினும் யூதாவும் சேர்ந்து அந்த 2 கோத்திரம் தான் ஒன்னாவே நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப அந்நாளிலேன்றப்ப, அந்நாள்னா என்னன்னா கடைசி காலத்துல நீங்க எல்லாரும் எங்க தான் வருவீங்க? அத்தி மரத்தின் செடியின் கீழும் அப்புறம் திராட்சை செடியின் அதுக்கு கீழே நீங்க கொண்டு வரப்படுவீங்க அப்படின்றப்ப அது முழுக்க முழுக்க இஸ்ரவேல் தேசத்தையே குறிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஏசாயா 11:11 வாச்சிருங்க. அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சீனேயரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி. இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிறவங்களையும் எப்பன்னா அக்காலத்திலே ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாருன்னா, மீண்டும் 2ஆம் விசை என்ன பண்ணுறாருங்க? கரத்தை நீட்டி அவங்கள என்ன பண்ணுறாரு? கரத்தை நீட்டி மீண்டும் 2ஆம் விசை அவங்கள அழைக்கிறாருன்னு கூப்பிடுறாரு. அப்போ 2ஆம் விசைனா எந்த 2ஆம் விசை? அக்காலம். அதான் இப்போ சொன்ன அக்காலம்னா கடைசி காலத்தில் மீண்டும் 2ஆம் விசைன்றாரு. 2வது விசைனா ஃபர்ஸ்ட் தடவை ஒரு தடவை கூப்பிட்டேன், மீண்டும் நான் கூப்பிட்றேன், அதானே 2வது விசை. அப்போ ஃபர்ஸ்ட் எப்போ கூப்பிட்டாரு? இதெல்லாம் நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது டைம் இல்லை, இது நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதே முதலாவது யாருக்காக நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ தலைப்பை நம்ம பார்ப்போம். மத்திய 24ஆம் அதிகாரத்தை மீண்டும் டிஸ்பிளேல போடுங்க. மத்திய 24:32 வசனம். படிங்க அதை. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். இப்ப இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது இது யூதர்களா இல்லையா? இப்பதான் கடைசியா கேள்வி, யூதர்களா இல்லையா? யூதர்கள் மென்ஷன் பண்ணலாமா வேணாமா? பண்ணலாம். சகோதரர் சொல்றார் பண்ணலாம். சொல்லுங்க, பண்ணலாம். மித்த பேர்லாம் கேள்வியா? இல்லையே, அப்படி சொல்லப்படலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2வது பாடம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இதோட அடிப்படையில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். 2வது பாடத்தில் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.